சில தினங்களுக்கு முன்னாடி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களோட எலும்பை எண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றுக் கட்சியை சார்ந்த எதிர்க்கட்சியை சார்ந்த ஒரு எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் ஒரு மேடையில் மக்கள் முன்னாடி திறந்த வெளியில் பேசியிருந்தார். இது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. ஏன்னா ஒரு மாநிலத்தினுடைய முதன்மையான ஆள் ஒரு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அந்த முதலமைச்சருடைய உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற பட்சத்தில் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். அதே போல் இவருடைய இந்த பேச்சின் காரணமாக ஆளுங்கட்சியினர் எதிர்கட்சியினரிடையே மோதல் ஏற்பட்டு அது சமூக அமைதியை குலைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் அவரை கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி நீதிபதி முன் நிறுத்தினப்போ நீதிபதி 15 நாள் ஜுடிஷியல் கஸ்டடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நீதிமன்ற காவலில் 15 நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விச் மீன்ஸ் 15 நாள் அவர் சிறைச்சாலையில் இருக்க போகிறாரு. அதுக்கப்புறம் ஹியரிங் நடக்கும். இப்போது அந்த எதிர்க்கட்சி தரப்பினர் முன்னாள் முதலமைச்சர் ஐயா திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் பயங்கரமான காட்டமான ஒரு அறிக்கை, அதே போல் அந்த எதிர்க்கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி அவர்கள் அவங்களும் பயங்கரமான காட்டமான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அவங்க கட்சிக்காரங்களை 15 நாள் சிறையில் வைக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுடைய இந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது எதிர்பார்த்தது தான். அப்படின்னாலும் இந்த நடவடிக்கை எந்த விதத்தில் தப்பு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னு தெரியல. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை எலும்பை எண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது நிச்சயமாக ஒரு அநாகரிகமான செயல், ஒரு நாகரிகமற்ற செயல். அவருக்கு ஓட்டு போட்ட அந்த தொகுதி மக்களுக்கு அவர் இது போன்ற வன்முறையை தான் சொல்லி கொடுக்குறாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எழுது இல்லையா? இது ஜனநாயகத்தை ஒடுக்கும் நடவடிக்கை. எதிர்கட்சிக்காரங்க விமர்சனம் பண்ணால் கூட அந்த விமர்சனத்துக்காக அவங்கள கைது செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அறிக்கைகளில் பார்க்க முடிஞ்சுது. விமர்சனம் செய்ததுக்காக கைது செய்யலை. நீங்கள் நல்லா பார்க்கணும், மிரட்டல் தொனியில் பேசினதுக்காகவும் முதல்வருடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற வகையில் பேசினதுனாலையும் மட்டும்தான் கைது அப்படிங்கிறது நடந்திருக்கு. உங்களுக்கு இதில் ஆட்சேபனை இருக்குங்கிற பட்சத்தில் தாராளமாக மேல்முறையீடு பண்ணுங்க. உயர் நீதிமன்றத்திலையோ உச்ச நீதிமன்றத்திலையோ இந்த 15 நாள் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அதை விட்டுட்டு இந்த நடவடிக்கையை பழிவாங்கும் நடவடிக்கையினும் பேச்சு சுதந்திரத்திற்கு எதிரான நடவடிக்கை அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான நியாயமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இது குறித்து ஏதாவது எதிர்கருத்துகள் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்ல பதிவிடுங்க. நிச்சயமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் உண்மை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதையும் நான் இன்னொரு வீடியோவாக பதிவிடுறேன்.